Hi everyone, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற AI tool என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்லி AI பவர்டு, அதாவது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இது AI மட்டுமே வச்சு கிரியேட் பண்ண ஒரு டூலை தான் பார்க்க போறோம். அதாவது வந்து கூகுள் லாஸ்ட் இயர் 2024 லான்ச் பண்ண நோட்புக் எல்லாம் பத்தி பார்க்க போறோம். நீங்க இந்த ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, TNPSC UPSC மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நம்ம எப்படி நோட்புக் எல்லாம் வச்சு நம்ம சிம்பிளா, பெட்டரா, ஸ்மார்ட்டா, ஸ்ட்ரக்சர்டா, ஆர்கனைஸ்டா, ப்ரொடக்டிவா எப்படி வந்து நோட்புக் எல்லாம் மாதிரி ஒரு ஏஐ லேர்னிங் அசிஸ்டன்ட் டூலை வச்சு நம்ம எப்படி பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க நோட்புக் எல்லாம் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்ல நோட்புக் எல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் இப்பதான் கேள்விப்படுறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம நோட்புக் எல்லாம் டாப் எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம கவர் பண்ண போறோம். பிளஸ் அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம டெமோல பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற ஃபீச்சர்ஸ்க்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம், இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களுமே ரொம்ப மைண்ட் ப்ளோன் ஆயிருவீங்கன்னு நம்புறேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கூகுளில் போயிட்டு நோட்புக் எல்லாம் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நோட்புக் எல்லாமோட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ எல்லாமே கொடுத்துருக்கு, பிளான்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது பாருங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுது, அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், your research and thinking partner, grounded in the information you trust, built with the latest Gemini models. ஸோ நோட்புக் எல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ணுது அப்படின்னா கூகுளோட லேட்டஸ்ட் ஜெமினி மாடல்ஸ் யூஸ் பண்ணுது பை டிஃபால்ட். நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக ட்ரை நோட்புக் எல்லாம் போயிடலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க வந்து ஒய் இஸ் நோட்புக் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஜென் ஏஐ டூல்ஸ், அதாவது என்னன்னா சாட் ஜிபிடி, ஜெமினை, பர்ப்ளெக்சிட்டிலேருந்து நோட்புக் எல்லாம் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ வித் நோட்புக் எல்லாம் வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து ரொம்பவே பெருசு. அதாவது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரீ வெர்ஷன், சாட் ஜிபிடி ஃப்ரீ வெர்ஷன் தான் உங்களால் ஒரே ஒரு ஃபைல் தான் அட் டைமில் அப்லோட் பண்ண முடியும். எங்கிட்ட பர்ப்ளெக்சிட்டி ப்ரோ வெர்ஷன் இருக்குது, அதை வச்சு வந்து நான் என்னால் வந்து அட் டைமில் வந்து 6 ஃபைல் தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது. ஜெமினியில் நான் பெருசாக ட்ரை பண்ணதில்லை, எவ்வளோன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. நோட்புக் எல்லாம் வந்து நீங்கள் 50 சோர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸில் இருக்க 50 சோர்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு இன்புட் அப்லோட் பண்ணலாம். செகண்டாக வந்து ஹாலுசினேஷன். நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் ஹாலுசினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஜென் ஏஐ டூல்கிட்ட போய் நம்ம ஒரு டவுட் கேட்குறோம் அப்படின்னா அது தெரியலன்னா அதுவே வந்து அதை அடிச்சு விடும், ஒரு ராங் ஆன்சர் சொல்லி விடும். அதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன். எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோருக்கு போகிறோம், ஸ்டோருக்கு போயிட்டு நம்ம போய் அந்த ஷாப்பர்ஸ் வந்து நம்ம 10 ரூபா 5 ஸ்டார் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட அந்த சாக்லேட் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைரி மில்க்கோ இல்லை வேறு ஏதாவது சாக்லேட் எடுத்துட்டு என்னப்பா இதுவும் 10 ரூபா சாக்லேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுப்பாங்க. பட் நம்ம கேட்டது வேறு, அவங்க கொடுத்தது வேறு. ஸோ இதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன், ராங்காக கொடுக்குது, ராங் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுக்கு பேர். செகண்ட் வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி வந்து ஷாப்பர்ஸ்ட்டு போய் நம்ம கேட்குறோம். இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு எனக்கு இந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்குன்னா அவங்க இருக்குன்னு சொல்லி இந்த லொக்கேஷனில் இருக்க அந்த பிஸ்கெட்ஸ் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸோட சொல்லுவாங்க, இங்கே போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நோட்புக் எல்லாம் அதுக்கிட்ட இருக்கிற டீடைல்ஸ் தான் இருக்குன்னு கரெக்டாக கொடுத்துட்டு அது ரெஃபரன்ஸும் கொடுத்துரும், எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எந்த சோர்ஸில் இருந்து எடுத்துச்சுன்னு சொல்லி கொடுத்துரும். அது இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லி டேரெக்டாக சொல்லணும், தப்பான ஆன்சர் கொடுக்காது. ஸோ நம்ம மற்ற டூல்ஸ் கம்பேர் பண்ணும்போது நோட்புக் எல்லாம் வந்து ஹாலுசினேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதாவது ராங் ஆன்சர் கொடுக்குற சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இங்கே கிளிக் நியூன்னு கொடுத்துடலாம், இங்கே கிரியேட் நியூன்னு, இல்லைன்னா இங்கே வந்து கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ கிரியேட் நியூ கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து அப்லோட் சோர்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங் சேவ் பண்ணி வச்சிருக்கோம், டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ்லாம் வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம், அப்லோட் சோர்ஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட கூகுள் டாக்ஸ் இருக்குன்னா நீங்கள் டாக்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், ஸ்லைட்ஸ் இருக்குன்னா ஸ்லைட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வெப்சைட், ஏதாவது வெப்சைட்டு பிளாக்ஸ் எதாவது இருக்குன்னா அந்த லிங்க்ஸை வந்து இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட யூடியூப் இருக்குன்னா யூடியூப் லிங்க்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம், இங்கே யூடியூப் லிங்க்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து கான்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் லிமிட் வந்து இப்போ நான் ப்ரோ வெர்ஷன் வச்சிருக்கனால எனக்கு 300 கார்டு. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் வச்சிருந்தீங்கன்னா உங்களால் வந்து 50 சோர்ஸ் அப்லோட் பண்ண முடியும், 50 ஃபைல்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் அப்லோட் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஏஐ ஏஜென்ட் பற்றி நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா நான் ஆல்ரெடி வந்து ஏஐ பற்றி ஒரு ப்ராக்டிக்கல் கைடு வந்து ஓப்பன் ஏஐலேருந்து டவுன்லோட் பண்ணால் அதை அப்லோட் பண்ணிக்கிறேன் ஒரு சோர்ஸாக. ப்ளஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா யூடியூப்பில் போயிட்டு நான் பில்டிங் ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றி டாப் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா 3 சோர்ஸ் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 3 சோர்ஸை வச்சு அதுவே வந்து ஒரு ஹை லெவலில் வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கு. அ ப்ராக்டிக்கல் கைட் டு பில்டிங் LLM ஏஜென்ட்ஸ், த ப்ரொவைடட் கைட் ஆஃபர்ஸ் ப்ராக்டிக்கல் இன்சைட்ஸ் இன்டு பில்டிங் ஏஐ ஏஜென்ட்ஸ் பவர்ட் பை லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதுக்கிட்ட நம்ம வந்து இன்ட்ராக்ஷனும் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வாட் ஆர் த சோர்ஸ் ஃபைல்ஸ் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறேன்.
அது இந்த 3 சோர்ஸை வச்சும் அது வந்து அதோட கன்க்ளூஷனை கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா the provided source files primarily focus on AI agents offering explanation, practical guidance and foundational knowledge for understanding, designing and building these systems அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ ஒவ்வொரு கண்டென்ட் எங்கேருந்து கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அதோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருச்சு, எங்கேருந்து ரெஃபர் பண்ணி கொடுத்துருச்சுன்னு அதோட சைடேஷன் எல்லாமே கொடுத்துருச்சு பாருங்கள். இது எங்கேருந்து கொடுத்துச்சுன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சோர்ஸ் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோலேருந்து அதை எடுத்து கொடுத்துருக்கு. இந்த கான்டெக்ட் வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு எதாவது பார்க்கணுன்னா அப்படின்னா இந்த NVDA இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2வது வீடியோ பார்த்தோம்ல NVDA அவங்களோட யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ அந்த இதுலேருந்து ரெஃபரன்ஸ் அது கரெக்டாக அது ரெஃபரன்ஸ் பண்ணி காட்டுது எங்கேருந்து எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெயின் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் TNPSC UPSC வந்து எப்படி வந்து நோட்புக் எல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் வந்து ஏன் இந்த டாபிக் எடுத்தேன், இந்த யூஸ் கேஸ் எடுத்தேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வந்து சில பேர் வந்து TNPSC UPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கரண்ட் ஜாபில் இருப்பாங்க. அதுலேருந்து அதை வச்சுட்டு பேரலாக வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வித் திஸ் வீடியோ வந்து அவங்க வந்து எப்படி நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்மார்ட்டாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் வந்து நான் இந்த யூஸ் கேஸ் எடுத்தேன். இன்கேஸ் நீங்கள் எந்த யூஸ் கேஸ் இருந்தாலுமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண அப்ரோச்சை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்மார்ட்டாக பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம வந்து திரும்ப வந்து புதுசாக கிரியேட் நியூன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 TNPSC அதாவது குரூப் 2 நினைக்கிறேன், குரூப் 2 இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி ஒரு 2 சோர்ஸ் வந்து நான் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதை நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ கடைசியாக நான் வந்து ஹிஸ்ட்ரி படித்தது வந்து ஹிஸ்ட்ரி கான்ஸ்டியூஷன்லாம் படித்தது வந்து ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ கில்லி படத்தில் வர மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் த பெஸ்ட் கான்ஸ்டியூஷன்னு. இன்கேஸ் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஓவர்வியூ கொடுத்துருச்சு. ஸோ நம்ம கொடுத்த 2 சோர்ஸை வச்சு கொடுத்துருச்சு. எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. This provided text offers a comprehensive overview of Indian Constitution, detailing its evolution, fundamental principles and operation mechanism அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சேவ் டு நோட்ஸ்ன்னு இருக்குது, ஆட் நோட்ஸ், ஆடியோ ஓவர்வியூ, மைண்ட் மேப்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மைண்ட் மேப்னா என்ன அப்படின்னா, ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன், அதாவது ஒரு ஃப்ளோ சார்ட்மாக இருக்கும். மெயின் செக்ஷன் இருக்கும், அதில் என்னென்ன சப் செக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அது செகண்டரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து சப் செக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். நம்ம ஈஸியாக படிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் போய் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துச்சு. அதுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் கவராக இருக்குது, கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனலிசம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி நிறையா கொடுத்துருக்கு. இப்போ நான் இங்கே வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்படின்னா நான் டேரெக்டாக இதில் கிளிக் பண்ணலாம். இல்லை அதுக்குள்ளே என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா நான் இங்கே இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸோ நிறையா இருக்குது. ஸோ இப்போ நான் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதை பற்றி நான் கான்டென்ட் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் மாற்றணும்னா நான் இங்கே போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது என்ன கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். Jawaharlal Nehru played a significant role in drafting Indian Constitution, particularly through his leadership in several important committees சொல்லிட்டு நம்ம என்ன டாபிக் படிக்கணும்னு நினச்சோமோ அந்த டாபிக் எல்லாத்தையும் அது லிஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட் பண்ண கான்டென்ட்டாக நான் வந்து ஒரு நோட்ஸாக சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா நான் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா நோட்ஸாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா நம்ம இந்த நோட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ண நோட்ஸில் கிளிக் பண்ணால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு பற்றி அந்த நோட்ஸ் வந்துருச்சு. நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண நோட்ஸை வந்து நம்ம சோர்ஸாக ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சுருக்கீங்க, அதையும் நீங்கள் சோர்ஸாக கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நோட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போனீங்க அப்படின்னா கன்வெர்ட் டு சோர்ஸ்ன்னு இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுவுமே நமக்கு வந்து ஒரு சோர்ஸாக வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் வந்து இந்த சோர்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன், இப்போ எனக்கு தேவையில்லை. ஸோ அப்படின்னா நான் அன்செக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் கீழே. இன்னும் நீங்கள் ஸ்டடி கைட் வேணுன்னா ஒரு கைடு மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீஃபிங் டாக் வேணுன்னா டாக் கிரியேட் பண்ணிக்கலாம். FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை டைம் லைன் மாதிரி கிரியேட் பண்ணி என்னென்ன டேட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி படிக்கணும். நம்ம சின்ன வயசில் நம்ம நோட்ஸ் எழுதிப்போம் 1946 நடந்து 1947 நடந்துச்சு. அந்த மாதிரி டைம் லைன் கிரியேட் பண்ணால் அதையும் கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாருங்களேன் இப்போ நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் கீழே. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டடி கைட் இதை ஓப்பன் பண்ணால் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். செக்ஷன் வைஸ் நான் எப்படி இப்படிலாம் ஆர்டரில் படிக்கணும், எனக்கு எப்படி ஸ்ட்ரக்சராக படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ரக்சராக அதே கொடுத்துருச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்வியூ ஆஃப் கான்ஸ்டிடியூஷனலிசம் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அந்த மாதிரி அதுவே செக்ஷன் வைஸ் எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக அதுவே பிரித்து கொடுத்துருச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா குவிஸெல்லாம் கொடுத்துருக்கு. குவிஸு கொடுத்து குவிஸுக்கு ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கு. எஸ்ஏ ஃபார்மேட் கொஸ்டின் சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஜென்ரேட் பண்ண டைம் லைன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ டைம் லைன் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது பாருங்கள். ப்ரீ 1773க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அந்த டைம் ஃப்ரேம்க்கு என்ன நடந்தது, 1770s என்ன நடந்திருக்கு, 80s அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைம் ஃப்ரேமும் கொடுத்துருக்கு. டைம் லைனும் கொடுத்துச்சு. 1947 வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு எடுத்தது, 1950 என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயில் நம்ம நோட்ஸ் எழுதி போகலாம். அந்த மாதிரி டைம் லைன் போட்டு அதுவே வந்து நம்ம கொடுத்துச்சு, விச் இஸ் வேறு லெவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்யூ ஓப்பன் பண்ணுறேன். எஃப்ஏக்யூ ஓப்பன் பண்ணிங்கன்னா வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் பர்பஸ் அண்ட் ஆரிஜின் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அது வந்து நிறையா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அபவுட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அதுவே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ விச் இஸ் கிரேட். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது தான் வேற லெவல் ஃபீச்சர். அதாவது 2 பேர் உட்காந்து பாட்காஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் பேசுகிற மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ண சோர்ஸ், நம்ம ஜென்ரேட் பண்ண கான்டென்ட்டை பற்றி 2 பேர் கான்வர்சேஷன் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீப் டைவ் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, 2 ஹோஸ்ட்னு சொல்லிட்டு. கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த பாட்காஸ்ட் வந்து ஷார்ட்டாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை லாங்கராக கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த டாபிக் மட்டும் பற்றி பேசுங்க, இல்லை எனக்கு வந்து டைம் லைன்ஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இங்கே வந்து எதையும் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. நான் டேரெக்ட்லி போய் இங்கே ஜென்ரேட் கொடுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்வியூ கீழே இங்கேயுமே ஆடியோ ஓவர்வியூ இருக்குது. பட் உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களை கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் தான் செலக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மாசாக ஒரு பாட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணிடுச்சு, அதாவது ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இது 57 மினிட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்குங்க. அதாவது 58 மினிட்ஸ் நான் டிஃபால்ட் தான் கொடுத்தேன், அதுக்கு 58 மினிட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ Welcome to the Deep Dive, where we sift through the most important insights and surprising facts from a whole stack of sources, all custom tailored just for you. Today, we're plunging into some of humanity's really enduring questions. Idea itself was considered for 114 days. The debates பார்த்தீங்கன்னா மாசா வாவா இருக்குது. அதாவது 2 பேர் வந்து சைட் பை சைடு உட்காந்து ரியல் டைமில் ஒரு பாட்காஸ்ட் நம்ம கொடுக்குற கான்டென்ட்ஸ் வந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும். அதாவது இந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட் பீட்டா ஸ்டேஜ் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக அந்த எக்ஸிஸ்டிங் பாட்காஸ்ட்டில் ரியல் டைமில் நம்மளும் உள்ளே போய் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எப்படி இது ஆச்சரியமாக இருக்குல்ல. சன் டிவி, சன் மியூசிக்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி கேட்பாங்க, எனக்கு இந்த பாட்டு போடுங்க, எனக்கு இதுக்கு இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம இதுக்குள்ளே எப்படி ஜாயின் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து இந்த இன்ட்ராக்டிவ் மோட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ப்ளே பண்ணிடலாம். Welcome to the Deep Dive, where we sift through the most important insights and surprising facts from a whole stack of sources, all humanity's really enduring questions. ஸோ நம்ம இப்போ ஜாயின் பண்ணி பார்க்கலாம் உள்ள. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே இந்த சென்டரில் இருக்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணணும். Is government truly necessary? What's the best way, to organize? Oh, hey, welcome. What's up? Hey, can you hear me? We hear you loud and Oh, back to our listener. What's up? Hey, I hope you can hear me. Can you let me know what is the significance of the year 1947? We hear you loud and clear. Welcome to the show. We're so glad you're joining us. Thanks for chiming in. It's great to know you're with us on this deep dive. It's funny you ask that about 1947. That year is incredibly significant. Absolutely. This was by enacting the Indian Independence Act on July 18th, 1947. What's fascinating here is that this act officially partitioned the country. Yes, into India and Pakistan, coming into effect from August 15th, 1947. There are definitely other... Oh, yeah, uh-huh. Hey, so is there any other year which is significant as 1947 and 1950 in the Indian Constitution? That's a great question, and we love that you're thinking about the progression of the... While 1947 and 1950 are huge, there are definitely other years that stand out. As we just mentioned, the 42nd Amendment in 1976 is incredibly significant. இப்போ பார்த்தீங்கன்னா மாசா வந்து நம்ம டேரெக்டாக உள்ளே ஜம்பின் பண்ணி நம்ம வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டில் போய் கொஸ்டின் கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே மாசாக இருக்கும்.
இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஆடியோ பாட்காஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஷேரும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு மேஜிக்கலாக இருக்குங்க. ஸோ எப்படி ஒரு இமேஜினரி வேர்ல்டில் போயிட்டு நம்ம ஏதோ கொஸ்டின் கேட்டு நமக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் வர மாதிரி அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு வேற லெவல் இருக்குது, அவுட் ஆஃப் வேர்ல்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாட்காஸ்ட் கிரியேஷன் ப்ளஸ் இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் மோட்லாம் வந்து எந்த ஏஐ டூல்லையுமே கிடையாது. அதுவும் ஃப்ரீ வெர்ஷன் எந்த ஏஐ டூலுமே கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்குமே ரொம்ப எக்ஸைட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயின் பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இன்னொன்று அடிஷ்னலாக என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து கிரியேட் ஆடியோ ஓவர்வியூன்னு அதர் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷோட தமிழில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்லையுமே இருக்குங்க. இந்த மாதிரி அது மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது, தமிழும் அதில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போய் செட்டிங்ஸில் போயிட்டு அவுட்புட் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, இதில் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே டிஃபால்ட்னு இருக்குது, டிஃபால்ட் இங்கிலீஷ். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே இங்கே தமிழ்னு இருக்கும், தமிழில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆடியோ பாட்காஸ்ட் ஜென்ரேஷனுமே நீங்கள் தமிழில் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு தமிழ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே நம்ம யூஸ் பண்ண அதே கான்டென்ட்ஸ் தான். நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம 2 சோர்ஸ் கொடுத்தோம், அதே தான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் இங்கே செட்டிங்ஸ் வந்து தமிழில் வச்சனால தமிழில் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ப்ரீஃப் ஓவர்வியூ கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஆடியோ ஓவர்வியூ நான் ஜென்ரேட் பண்ணேன், பாட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். அரசாங்கம் ஏன் தேவை, அது வந்து எப்படி இயங்கணும், ஒரு அரசாங்கம் மக்களை அடக்கி ஆளாம இருக்கிறதை எப்படி நாம உறுதி செய்யறது, அதோட ஓரளவுக்கு தன்னாட்சி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது, இது ஒரே நேரத்துல நெகிழ்வு தன்மையும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி 2 பேர் பேசுகிற மாதிரி தமிழில் பேசுகிற மாதிரி ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா இங்கே ஃபீட்பேக் கொடுத்துக்கலாம், லைக் டிஸ்லைக், இல்லை ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பீடும் உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கணும், ஸ்லோவாக இருந்தா பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் ஸ்பேஸில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இந்த ஆடியோ பாட்காஸ்ட்டில் வந்து தமிழில் வந்து அந்த இன்ட்ராக்டிவ் மோட் இல்லை, ஐ திங்க் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும் தான் அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ மேபி அவங்க வந்து ரொம்ப மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அவங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்னும் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து தமிழ்லையும் வந்து இன்ட்ராக்டிவ் மோட் அதே மாதிரி எல்லா லாங்குவேஜஸும் சப்போர்ட் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஃபைனல் போனஸ் என்ன அப்படின்னா 2 days பேக் கூகுள் வந்து நோட்புக்கில் வந்து ஒரு மேஜர் அப்கிரேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள யூஐலாம் சேஞ்சஸ் பண்ணி புது ஃபீச்சர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து யூஎஸில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ப்ரௌசரில் யூஎஸ் லொக்கேஷனுக்கு விபிஎன் கனெக்ட் பண்ணி அதில் நோட்புக் எல்லாம் ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி அங்கே அப்லோட் பண்ணால் அதே சோர்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்டூடியோ பாருங்களேன். ஸோ நம்ம பழசை பார்க்கும்போது இந்தளவு ஆர்கனைஸ்டாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ஓவர்வியூ இருக்குது, மைண்ட் மேப் இருக்குது, ரிப்போர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரிப்போர்ட்ஸ்லாம் அதை ஆல்ரெடி செக் அவுட் பண்ணி பார்த்தோம். ப்ளஸ் இங்கே அடிஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ ஓவர்வியூ. ஸோ இந்த வீடியோ ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணோம்ல, அதுவே வேறு லெவலில் இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஆடியோ பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஆடியோ பாட்காஸ்ட்க்கு நம்ம ஒரு வீடியோ கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு வந்து ஒரு வீடியோ அது மேட்ச் பண்ணுற மாதிரி கூகுள் ஸ்லைட்ஸில் அதுவே வீடியோ ப்ரெசன்டேஷனும் ஜென்ரேட் பண்ணி அந்த ஆடியோ பாட்காஸ்ட்டும் ப்ளே பண்ணும். எப்படி ஆல்ரெடி எது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது, இதுக்கு வேறு ஷாக்குக்கு மேலே ஷாக்கு வேறு கொடுக்குறானுங்க. ஸோ இதை நான் ஜென்ரேட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம், அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இங்கே டவுன்லோட் பண்ணிடுறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். Welcome to The Explainer. Today we're diving into an epic story, one that took nearly 200 years to unfold. It's the story of how one of the world's most important documents, the Constitution of India, came to be. Really, it's about how a nation... For Aristotle called us social animals for a reason, to live together without chaos, any group of people in job. Huge questions was hammered. The story doesn't kick off with Indian independence. இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்குங்க. ப்ரெசன்டேஷனே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. Not at all. Subcontinent under the British government. இது பாருங்க. It was a slow creep that ended in 1858 when the crown, the top new idea started by. It was a number jump, but you can cool your it. Meanwhile, and what a monument to mental they paint India perfect and a name he believed borrowed dusty. It is famously the independent judiciary literally built into principles, especially for instance. This democratic fault, one final world that is changing. என்னங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்துருச்சு, அதில் பார் சார்ட் பை சார்ட்லாம் கொடுத்துருக்கு, ஃப்ளோ சார்ட் மென்ஷன் பண்ணியிருக்கு,
ஸ்டாட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு, எல்லாமே செக்ஷன் வைஸில் போட்டு மாசாக கொடுத்துட்டானுங்க. நீங்களே சொல்லுங்கள், நார்மலாக நம்ம இப்போ புக்கு படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி படித்தா நமக்கு ரொம்பவே வந்து ஒரு ரீகால் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரிமெம்பர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்குமே இந்த 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 மாதிரி வந்து பாட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது, வீடியோ ஓரியூ கிரியேட் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக, இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரே ஒரு யூஸ் கேஸ் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண அப்ரோச் வச்சு நீங்கள் என்ன யூஸ் கேஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து NotebookLM வச்சு யூஸ் பண்ணுற ஒரு ஃபியூ யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு ஜாப் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட சிவி ரெஸ்யூமை வந்து நீங்கள் சோர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு, நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எந்த ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணிட்டு, நீங்கள் என்னென்ன ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணி, ஸோ லைவாக வந்து 2 இன்டர்வியூ உட்காந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் வாங்கி, ரிவ்யூஸ் வாங்கி, நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ ஃபேர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். செகண்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ப்ராடக்ட் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம அது ஃபுல்லாக படிக்க மாட்டோம், நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் அதில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் இப்போ டயபெட்டிஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுதா, கேட்ராக்ட் சப்போர்ட் பண்ணுதா, இல்லை ஏதாவது வெயிட்டிங் டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்ப்போம். அதெல்லாம் என்ன பண்ணால் நீங்கள் பிடிஎஃபை டேரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி அதிலே கேட்டுக்கலாம். அதான் வந்து இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து NotebookLM வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம், எப்படி பெட்டராக படிக்கலாம், இந்த மாதிரி பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் ஹியர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் நோட்ஸ் ஆஃப் லெசன் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ ரிவ்யூ மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணணும், நீங்கள் அதை வச்சு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என் சிஸ்டர் கிட்ட பேசும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிட்ஸோட எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது, எனக்கு சுத்தமாக படிக்கவே டைம் கிடைக்க மாட்டேங்குது, கையில் புக்கே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக உங்களால் புக் எடுத்து படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால், நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு நீங்கள் உங்கள் ட்ராவல் டைம்லையோ இல்லை நீங்கள் வந்து குக்கிங் டைம்லையோ நீங்கள் வந்து படித்ததை ரீகால் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து பாட்காஸ்ட் போட்டு படிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் NotebookLM யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக பெட்டராக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃப்ரீ டைம்லாம் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் கிராக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃபியூ ஏஐ டூல்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், Google AI ஸ்டுடியோ வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன டூல் வேணாலும் என்ன வேணாலும் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பெர்ப்ளெக்சிட்டியோட டாப் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அது வந்து அந்த டாப் ஃபீச்சர்ஸில் அது வந்து ChatGPTயோட வந்து எப்படி வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு கூகுளோட விஸ்கே வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு ஏஐ இமேஜஸ், அன்லிமிட்டட் ஏஐ இமேஜஸ் வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து இந்த மாதிரி TNPSC எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, டீச்சர்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஏஐ டூலோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video.